அனைவருக்கும் வணக்கம். தீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். ஓகே, நம்ம சேனல்ல வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதில் இன்னைக்கு கூடுதலா ஒரு அட்வான்ஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிஃப்ட். இன்னைக்கு காமனான விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஹோம் லிஃப்டே நிறையா வந்துருச்சு. வீடுகளுக்கு நம்ம லிஃப்ட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அட் த சேம் டைம் கமர்ஷியல் ஸ்பேஸில் லிஃப்ட்டு அதிகமாக இருக்குது. நமக்கு ஆக்சுவலாக லிஃப்ட்னாவே ஞாபகத்துக்கு வர்றது அந்த கமர்ஷியல் ஸ்பேஸில் உள்ள லிஃப்ட்டு தான். ஓகே, இந்த லிஃப்ட்டை நம்ம எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வாஸ்து அதுக்கு பொருந்துமா? ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், வாஸ்துபடி எப்படி ஸ்டெப்ஸ் அமைக்கணும் அப்படின்னு. அதை பார்த்தவங்களில் ஒரு சிலர் கொஸ்டின் அதுலேயே ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, லிஃப்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சேம் இல்லை வேறையா அப்படின்னு. ஓகே, நம்ம லிஃப்ட்டுக்கும் வாஸ்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, இப்போ லிஃப்ட்டு வாஸ்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லிஃப்ட் கண்டுபிடிக்கப்பட்ட காலங்களில் வாஸ்து இருந்த காலங்களில் லிஃப்ட் அப்போ இல்லை. லிஃப்ட் இப்போ புதுசாக இன்வென்ட் பண்ணது. ஒரு லிஃப்ட் குறைஞ்சது ஒரு 100 வருஷம் இருக்கும்னு வைங்களேன். 100 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 100 வருஷத்துக்கு உள்ள கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் வாஸ்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அது இதிகாசங்களில் உள்ளது. அப்படி இருந்தாலும் நம்ம லிஃப்ட் ஆக்சுவலாக லிஃப்ட் நமக்கு சிவில் இன்ஜினியர்ஸுக்கு தெரியும் லிஃப்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க. லிஃப்ட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஒரு பிட்டு, லிஃப்ட் பிட்டுன்னு சொல்லுவோம். லிஃப்ட் பிட் எடுப்பாங்க. லிஃப்ட் பிட்டு நியர் அபவுட் 6 to 7 ஃபீட் வரைக்கும் டெப்த்து போகும். அதுக்கு கீழே அந்த காயில் ஸ்ப்ரிங்ஸ் இது எல்லாமே, அதாவது லிஃப்ட் ரெஸ்ட் ஆகிறதுக்கான இது எல்லாமே ப்ளேஸ் பண்ணி வச்சு கொண்டு போவாங்க. மேலே பெட்ரூம் பில்டிங்க்கு மேலே. இதையெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு நம்ம சில ரூல்ஸ் வாஸ்துல சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேற்கு அல்லது தெற்கு ரெண்டு சைடு ஒரு லொக்கேஷனில் மேற்கு பக்கத்துலேயோ அல்லது தெற்கு பக்கத்துலேயோ லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, மேற்கு பக்கத்தில் லிஃப்ட், தெற்கு பக்கத்துலேயும் லிஃப்ட்டை ப்ரொவைட் பண்ணலாம். அந்த லிஃப்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக என்ட்ரன்ஸுக்கு நேராக லிஃப்ட் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு. அதே நேரத்தில் வீட்டு வாசல் இருக்கு பாருங்க. ஒரு லிஃப்ட் ஓப்பன் ஆனோன்னு பார்த்தா ஒரு வீட்டு வாசல் தெரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியும் அந்த லிஃப்டை அமைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இந்த லிஃப்ட்டு மேக்சிமம், அதாவது இப்போ வெஸ்ட் சைடு கொடுத்தீங்கன்னா அது ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கும். சவுத் சைடு கொடுத்தீங்கன்னா நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி இந்த 2 டைரக்ஷனில் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் லிஃப்ட்டு நார்மலாக இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் எந்த சைடில் ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டில் என்ட்ரன்ஸ் வைக்கலாம். என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே தான் லிஃப்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. நார்மலாக என்ட்ரன்ஸ் பார்த்துருந்தோம் பார்க் பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் போயிடலாம், இல்லாட்டி நுழைஞ்ச உடனே லிஃப்ட்டில் ஏறிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பிளானிங்கில் உங்களுக்கு வெஸ்ட்டும் சவுத்தும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது பார்க்கறதுக்கு அக்சசிபிள், ஈஸியாக அக்சசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்த்துடலாமா? லிஃப்ட் டோருக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நேருக்கு மேல் வாசல் இருக்கக்கூடாது. காரிடர், ஆக்சுவலாக காரிடர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, காரிடர் ஒரு பப்ளிக் பில்டிங்கில் இருக்கும். நார்மலாக வீட்டில் காரிடர்ஸ் இருக்கும். அந்த பெரும்பாலான காரிடர்ஸ் பப்ளிக் பில்டிங்கில் இருக்கும், ஹோட்டல்ஸில் இருக்கும், வேறு ஸ்கூல்ஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த காரிடர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் லிஃப்ட் மாதிரி. லிஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கும். இன்னைக்கு உள்ள லிஃப்ட் எல்லாமே பவர் பேக்கப் உள்ளது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பவர் கட் ஆச்சுன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு எல்லாமே ஜென்ரேட்டரில் ஓட ஆரம்பிச்சிடும். அதனால இது பழைய லிஃப்ட், முதல்ல உள்ள லிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொலாப்சபிள் கேட் போட்டிருக்கும். இந்த கொலாப்சபிள் கேட் எதுக்கு, என்ன பர்பஸ்க்காக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேஷன். அது கடைசி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது சேஃப்டி இஷ்யூஸ் நிறைய இருந்ததுனால கொலாப்சபிள் கேட் எடுத்துட்டு அடுத்த ஷட்டரை போட்டாங்க.
ஷட்டரே போட்டோம்னா என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு பவர் கட் ஆச்சுன்னா உள்ளே ஏதாவது ஃபேனோ இல்லை ஏர் கண்டிஷனோ இல்லைன்னா அங்கே உள்ள ஆள் இருக்க முடியாது. அதனால இப்போ உள்ள லிஃப்டில் எல்லாமே பவர் பேக்கப். ஒரு இடத்துல பவர் கட் ஆச்சுனாலும் அது அடுத்து எந்த ஃப்ளோரோ அந்த ஃப்ளோரில் போய் நின்றும். அப்படியே நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல நின்றுச்சுனாலும் அதுக்குள்ள ஃபேனு லைட்டு எல்லாமே ஆப்ரேட் ஆகும். ஓகே, லிஃப்டோட சவுண்டு, லிஃப்ட் அக்சஸ் ஆகும் போது கேட்குது பாருங்க அந்த சவுண்டு. நீ ஹோம் லிஃப்ட் எல்லாமே வந்துருச்சு, நிறைய வீட்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த சவுண்டு வந்து நார்மலி வந்து ஒரு என்ன சொல்கிறது, நெகட்டிவ் எனர்ஜின்னு தான் சொல்ல முடியும். அந்த சவுண்டு இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, இந்த வால் இருக்குன்னு வைங்களேன், இந்த வாலுக்கு அந்த சைடு ஒரு லிஃப்ட் அக்சஸ் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, இந்த நேரமும் நமக்கு அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ரைட்ஸில் அதில் போகிறது வர்றது, அந்த மோட்டரோட சவுண்டு, டோர் ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறது, இது எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றாங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜி எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ரெசிடென்ஸில் பெட்ரூம் சைடு இந்த மாதிரியான பக்கத்தில் கொண்டு போய் லிஃப்ட்டை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த வால் இருக்குன்னு வைங்க, இந்த வாலுக்கு அங்கிட்டு லிஃப்ட் இருக்குது, இது பெட்ரூம் அப்படின்னு வச்சிடக்கூடாது. அந்த வாலை தாண்டினா பெட்ரூம் இருக்கிற மாதிரி. என்னதான் காங்கிரீட் வால்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம்னாலும் இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. இது பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. ஓகே, அதே போல் காரிடர் வந்து நல்ல வெளிச்சமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும். சுகாதாரம் மீன்ஸ் வந்து காற்றோட்டம். ஒரு சின்ன தண்ணி சிந்துது, அது வந்து உடனே ட்ரை ஆகிற மாதிரியான இடமா இருக்கணும். நிறைய இடங்கள்ல வந்து ஒரு இருட்டு அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. நிறைய பப்ளிக் பில்டிங்கில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் நிறைய இடம் பார்த்தீங்கன்னா அந்த காரிடர்லாம் இருட்டாக தான் இருக்கும். லைட் இல்லைன்னா ரொம்ப அக்சஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பேசிக் திங்ஸ் இதுதான். நல்லா காற்றோட்டம் இருக்கணும், வென்டிலேஷன், வெளிச்சம், இது ரெண்டும் எல்லா இடத்துக்கும் தேவை. அது வீடாக இருந்தாலும் சரி, லிஃப்டாக இருந்தாலும் சரி, மாடிப்படியாக இருந்தாலும் சரி, எல்லா ரூம்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் டாய்லெட் பாத்ரூம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ஏரேஷன் அண்டு லைட்டிங், இது ரெண்டுமே வேணுன்றது தான் வாஸ்துவோட மெயின் பிரின்சிபலாக இருக்குது. இதுதான் பேசிக் வாஸ்து. இந்த அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணோம்னா இது ரெண்டும் நமக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். நிறைவான வாழ்க்கை கொண்டு வரலாம், நிறைவான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றது தான் இதோட சாராம்சம். ஓகே, நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள். யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பொழுது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய புது புது வீடியோக்களோட அலர்ட் வந்து சேரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு வந்து சேரும். நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோட எல்லாத்துலேயுமே வேலிட் இன்ஃபர்மேஷன் நிறைய நாங்கள் கொடுக்குறோம். அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் வாஸ்து ரிலேட்டடாகவும் இருக்குது. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நாங்கள் 1-to-1 கன்சல்டேஷனும் கொடுக்குறோம். நீங்கள் வாஸ்து ரிலேட்டடாகவோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் இதுலேயே டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்சனலைஸ்டு கன்சல்டேஷன் என்ன தேவைப்படுதோ அதுக்கான கன்சல்டேஷன் சொல்யூஷன்ஸ் நாங்கள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி அந்த சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. 33 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலையும் கிட்டத்தட்ட 9 வருடங்களாக வாஸ்து சாஸ்திரம் தொடர்பான விஷயங்கள் நாங்கள் கன்சல்டேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்களோட சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.